தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய தமிழ்நாடு அரசாங்கம் வழங்கியிருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு கால்நடை பராமரிப்பில் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு சூப்பரான புதிய உதவியாளருக்கான வேலைவாய்ப்பு, அதாவது 2026க்கான உதவியாளருக்கான வேலைவாய்ப்பு, அதுவும் அரசு கால்நடை பராமரிப்பு துறையில் பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி அந்த வீடியோவில் நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஜாப்போட செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் எந்தவித தேர்வும் இல்லாமல் உங்களை செலக்ட் செய்வதாக சொல்லியிருக்காங்க. ஸோ தேர்வை பொறுத்த வரைக்கும் ஆண்களும் சரி பெண்களும் சரி எந்தவித எக்ஸாமினேஷனும் இல்லாமல் உங்களை செலக்ட் செய்வதாக அறிவிச்சிருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப சம்பளமே பார்த்திங்க அப்படின்னா 20,000 பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு அதிகமாக சேலரி இருக்குது. பட் ஸ்டார்டிங்லேயே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 20,000க்கும் அதிகமாக சேலரி தருவதாக பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தால் கூட ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்க முடியும். ஃப்ரெஷர் மீன்ஸ் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு எந்தவித ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது, இதை பற்றி எந்தவித நாலேஜுமே கிடையாது. அப்படி இருந்தாலுமே சரி இந்த ஜாப்புக்கு உங்களால் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்க முடியும். எந்தவித ஃபீஸுமே இல்லாமல் இந்த ஜாப்புக்கும் அப்ளை பண்ண முடியும். ஸோ எந்தவித தேர்வும் கிடையாது, எந்தவித எக்ஸாமினேஷனும் கிடையாது. ஸோ எந்த இதுவுமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆண்களும் சரி பெண்களும் சரி இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, வெறும் இன்டர்வியூ மட்டும் தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ இன்டர்வியூவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களோட பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஒரு சர்டிஃபிகேட்டை பார்த்துட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்ற பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் மட்டும் தான் பண்ணுவாங்க. சரி, அதான் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ சொல்லியிருக்காங்க. ஸோ இன்டர்வியூ நீங்கள் கிளியராக முடிச்சாலே போதும், ஈஸியாக பார்த்தீங்கன்னா உங்களால் செலக்ட் ஆகிக்க முடியும். ஸோ அதெல்லாம் சொல்கிறேன், இந்த ஜாப் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஜாப். நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி தேதி 18/5/2026 சாயந்தரம் 5 மணிக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிருக்கணும். உங்களுக்கு அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷனை நீங்கள் ப்ராப்பராக ஃபில் பண்ணாலே போதும், ஈஸியாக ஜாப்பில் செலக்ட் ஆகிறதுக்கு அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் அப்ளிகேஷனாக ப்ராப்பராக எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்ற விஷயம் இந்த வீடியோ நான் தெளிவாக ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ப்ராப்பராக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் சரி பெண்களும் சரி ஜாப்க்கு எலிஜிபிள். இப்போ இந்த வீடியோக்குள்ளே போய்ட்டு எப்படி அப்ளை பண்ணலாம், என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது, யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியும், அப்ளிகேஷன் ப்ராப்பராக எப்படி அப்ளை பண்ணால் அந்த வேலை கிடைக்கும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வீடியோக்குள்ளே போய் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஓகே நண்பா, இதான் பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலாக கொடுத்துருக்க நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் கீழே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரே லிங்க்லேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடச்சிடும். நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த இடத்துல உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்புக்கான அஃபிஷியலாக கவர்மெண்ட் சைட்லேருந்து வரக்கூடிய, அதாவது இந்த ஜாப் இருக்குல்ல, அந்த ஜாப்புக்கான கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட் தான் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துக்கூடிய இந்த வெப்சைட்டு. இந்த ஜாப்புக்கு நீங்கள் சூட்டபுளாக இருக்கீங்க, அப்ளை பண்ண தயாராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான இந்த அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க்கு, நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய அப்ளிகேஷனோட லிங்க்கு, உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு, இந்த 2 லிங்க்குமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தனித்தனியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ உங்களுக்கு எந்த லிங்க் தேவைப்படுதோ லிங்கை ப்ராப்பராக கிளிக் பண்ணி ப்ராப்பராக செக் பண்ணி பார்த்து ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி நீங்கள் ஒன்றுக்கு ஒன்று அப்டேட் தெரிஞ்சுக்கணும், நீங்களும் நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணி நல்ல சேலரி வாங்கணும், அதற்கு நம்ம சேனல் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவான சேனலாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சால் மட்டும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் சிம்பிள் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸை கிளிக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காம வீடியோ ஃபுல்லாக பார்த்து எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெளிவாக பார்க்கலாம். ஓகே, நம்ம என்ன ஜாப் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஃபீல்டு அசிஸ்டன்ட்கான ஜாப் போஸ்டிங் தான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இல்லை உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தான் உங்களுக்கு நான் காட்டிக்கிட்டு இருக்கேன். ஸோ டோட்டலாக 2 வேகன்சி பார்த்தீங்கன்னா அவைலபிள் இருக்குது. ஸோ குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் எனி டிகிரி முடிச்ச டிகிரி வைஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன டிகிரி இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஸோ டிகிரி வைஸை வச்சு உங்களால் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்க முடியும். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 21 வயதுக்கு குறைவாக இருக்கக்கூடாது, 40 வயதுக்கு அதிகமாக இருக்கக்கூடாது அப்படின்னு இருக்காங்க. இந்த சேம் டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வீலருக்கான லைசன்ஸ் இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ ஆண்கள் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா ஜாப்க்கு அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 21லேருந்து 40 வயதுக்குள்ளே இருக்குன்னு சொல்லுவாங்களேன். இந்த ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1/5/2026 இந்த மாதம், இந்த வருடம், இந்த தேதிக்குள்ளே தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 21லேருந்து 40 வயதுக்குள்ளே இருக்குன்னு அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதையும் ஒன் டைம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 20,000 பார்த்தீங்க அப்படின்னா மாத சம்பளம் தருவதாக அறிவிச்சிருக்காங்க. இது ஃபிக்ஸ்டு சேலரி தான். இன்கேஸ் உங்களோட குவாலிஃபிகேஷன் நல்லா பெட்டராக இருக்குது அப்படின்னா இதை விட அதிகமாக வாங்குறதுக்கு கூட உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த ஜாப் பற்றி இனிமேல் நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிங்க அப்படின்னா அவங்களோட அஃபிஷியல் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ அஃபிஷியல் காண்டாக்ட் நம்பர் பார்த்துக்கோங்க. ஸோ 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த 2 அதாவது நம்ம சொன்னது புரியாட்டியும் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் படித்து பார்த்துமே உங்களுக்கு எதுவும் புரியலை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்க அஃபிஷியல் காண்டாக்ட் நம்பர் கூட இந்த இடத்துல இருக்குது. ஸோ நீங்கள் திங்கக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு 10 மணிக்கு மேலே ஈவினிங் ஒரு 4 மணிக்குள்ளே, ஓகேவா? ஸோ அந்த டைமில் நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அந்த டைமில் கொடுத்துக்கூடிய 2 காண்டாக்ட் நம்பர் இருக்குது. சரி, அந்த 2 காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டால் கூட அவங்க என்ன மாதிரி ஒர்க்கு, எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சில விஷயங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. இன்கேஸ் நம்ம வீடியோவில் பார்த்து புரியலை, நோட்டிஃபிகேஷன் பார்த்து உங்களுக்கு புரியலை அப்படின்னா இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கூட பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கூட இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். உங்களுக்கு மேலே நோட்டிஃபிகேஷன் இருக்கும், அதற்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். ஸோ அப்ளிகேஷன் ஃபார்மை ஒரு 2-3 பிரிண்ட் அவுட் மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களோட நேம் எழுதிக்கோங்க.
இந்த இடத்துல உங்கள் டேட் ஆஃப் பர்த் எடுத்துக்கோங்க. நீங்கள் மேலா ஃபீமேலா அப்படின்றத நீங்கள் மேல் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு டிக் மார்க் பண்ணிக்கோங்க. ஃபீமேல் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் டிக் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் ஒட்டிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1/5/2026 இந்த தேதிக்குள்ளே உங்களுக்கு என்ன வயது, என்ன டேட் ஆஃப் பர்த் அப்படின்றத நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் உங்கள் நேட்டிவிட்டி என்ன அப்படின்றத நீங்கள் கொடுத்துட்டு, உங்கள் இருப்பிடம் என்ன அப்படின்றத கொடுத்துட்டு, நெக்ஸ்ட் உங்களோட ஃபாதரோட நேம், அவங்க அப்பாவோட பேர் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட கான்டாக்ட் பண்ணக்கூடிய கம்யூனிகேஷன் கூடிய அட்ரஸ், உங்கள் வீட்டோட அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி வந்து ப்ராப்பராக வந்து கொடுத்துக்கோங்க. இன்கேஸ் இந்த ஜாப்பில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்கள் இமெயில் அது மொபைல் நம்பர் மூலமாக தான் உங்களை வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களோட பர்சனல் இமெயில் அண்ட் பர்சனல் மொபைல் நம்பரை வந்து இந்த இடத்துல நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனோ மார்க்ஸ் சொல்லி கேட்பாங்க. இப்போ ஒரு குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 10th 12th டிகிரி அப்படின்றதுனால நீங்கள் டிகிரியில் வந்து எவ்வளோ பெர்சன்டேஜ் வச்சுருக்கீங்களோ அந்த பெர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்றத மட்டும் நீங்கள் இதில் நோட் பண்ணால் வந்து போதும். இன்கேஸ் உங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஒர்க் இதில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணீங்க, எத்தனை மாதம், எத்தனை வருடம், எத்தனை நாட்கள் ஒர்க் பண்ணீங்க அப்படின்ற விஷயங்களை மட்டும் இதில் நீங்கள் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்கேஸ் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற இது ரிலேட்டடாக நீங்கள் ஒர்க் பண்ணி ஏதாவது நீங்கள் அவார்டு ஏதாவது வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதையும் நீங்கள் வந்து இதில் ஷேர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் உங்கள் டிரைவிங் லைசன்ஸோட டீட்டெயில்ஸ் வந்து இந்த இதில் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் உங்கள் ப்ரெசன்ட் ஸ்டேட்டஸ், உங்கள் இப்போ நீங்கள் இருக்கீங்களா அது வந்து எப்படி ப்ரெசன்ட் ஸ்டேட்டஸ் வந்து இருக்குது, எங்கே என்ன நிலைமைகள் இருக்கீங்க அப்படின்ற விஷயங்களை வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வேறு எதுவும் நீங்கள் சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க, வேறு எதுவும் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா அதையும் நீங்கள் வந்து இந்த இடத்துல நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சுயநினைவோட தான் நீங்கள் வந்து ஜாப்க்கு அப்ளை பண்ணுறீங்க, உங்களுக்கு இந்த ஜாப் பிடிச்சிருக்கு, நான் எந்த வித தப்புமே பண்ணாமல் தான் ஜாப்க்கு அப்ளை பண்ணுறேன் அப்படின்ற காமனாக வந்து டிக்ளரேஷன் வந்து கேட்பாங்க. ஸோ இது வந்து காமனாக எல்லா கவர்மெண்ட் ஜாப்புக்குமே கொடுக்கக்கூடிய டிக்ளரேஷன் தான். ஸோ இதை பற்றி யாரும் பயப்படாதீங்க, ஜஸ்ட்டு இது ஒரு ஃபார்மாலிட்டி தான். ஆனால் நீங்களும் பார்த்தீங்கன்னா இதை ஃபாலோ பண்ணி தான் பார்த்தீங்கன்னா நீங்களும் ஒர்க் பண்ணணும். நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுற மாதிரியும் இருக்கும். ஸோ இது எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் எந்த பிளேஸ்லேருந்து அப்ளை பண்ணுறீங்க, உங்களோட ஊரோட பேர், எந்த டேட்டில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் இன்றைக்கி அப்ளை பண்ணுறீங்கன்னா இன்றைக்கோட டேட் சரியா, இல்லை நாளைக்கான டேட், இந்த டேட் எல்லாமே போட்டு இந்த இடத்துல உங்களோட சிக்னேச்சர் வந்து போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி முடிச்சாச்சு. இந்த அப்ளிகேஷனை எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நோட்டிஃபிகேஷனுக்கு மேலே வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு அப்ளிகேஷனோட ஒரு அட்ரஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த அட்ரஸ் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு உங்களோட இன்டர்வியூ இடமும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலாம் பார்த்தீங்கன்னா நடப்பதாக சொல்லியிருப்பாங்க. அதுவும் 18/5/2026 காலை 11:30க்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வாக்கிங் இன்டர்வியூ, அதாவது நீங்கள் நேர்காணல் மூலமாக உங்களை செலக்ட் செய்வதாக வந்து அறிவிச்சிருக்காங்க சரியா. ஸோ இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க, அந்த அட்ரஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு ஈரோடில் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்தியூர் தாலுக்காவில் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சரியா. ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் போய் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லை நான் ப்ரோ என்னால் வெளியில் போய்லாம் பண்ண முடியாது ப்ரோ, நான் ஊருக்குள்ளே தான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா இன்கேஸ் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்டில் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ப்ராப்பராக வந்து அப்ளை பண்ணுங்கள். ஆல்மோஸ்ட் எல்லா விஷயமும் உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நான் நினைக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு எதுவும் புரியல, தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன விஷயம் உங்களுக்கு புரியல, என்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத ப்ராப்பராக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன்.